வணக்கம். நேத்திக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 4, 5 பாய்ஸ் வந்தாங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து ஒருத்தர் காலேஜில படிக்கிறாரு, ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஆஃபீஸில ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, ஒருத்தர் அட்மின்ல இருக்காரு, சிஸ்டம் அட்மின்ல இருக்காரு. இந்த மாரி கொஞ்சம் டைம் குடுத்து குடுத்து வந்தாங்க. சரி நான் அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் இந்த மாரி எக்ஸாம் எப்போ வருதுங்கன்னு ஒருத்தர் கேட்டாரு. நான் வந்து எக்ஸாம் வந்து இப்போ பிப்ரவரில வருது. இப்போ அட்டெண்ட் பண்ண முடியாதுங்கனால, ஸோ ஆகஸ்ட்ல வந்து நீங்க பண்ணிக்கலாம். அப்படின்னு பொங்கலெல்லாம் முடிச்சுட்டு வந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன்னா இடையில இடையில லீவ் வருது அப்படின்ட்டு. சரிங்கம்மா நாங்கள் போயிட்டு வரோம். நம்பரெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்தார். தமிழ், இங்கிலீஷ் 2மே நான் வந்து படிக்கணும். டைப்ரைட்டிங் படிக்கணும் அப்படின்னாங்க. சரி என்ன வேலையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன். ஏஜ்னா ரொம்ப ஏஜ் இல்லை. ஒரு குறைஞ்சது 35 வயசெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். டிப்ளமா முடிச்சிருக்கேங்க. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரில் வந்து அடிக்கிறேங்க, ஆனால் ஸ்பீடே வரமாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்படிங்களா? சரி ரொம்ப சந்தோஷம். டைப்ரைட்டிங் மிஷினில் பழகுனாதாங்க உங்களுக்கு வந்து ஸ்பீடு வரும். அது வரைக்கும் ஸ்பீடெல்லாம் வராது நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம். தமிழும் படிக்கணும் அப்படின்னாங்க. எது வேணால் படிங்க, எல்லாமே வந்து டைப்ரைட்டர் மெஷினில் படிச்சுட்டு அப்புறம் கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் பழங்க, ஈஸியாக வந்துடும். ஆமாங்கம்மா நானும் அடிச்சு பார்க்குறேங்க, எனக்கு வரவே மாட்டேங்குதுனாரு. அது வரவே வராது. எத்தனை வருஷம் நீங்கள் டைப்ரைட்டிங் மிஷினை தொடாமல் உங்களால் கண்டிப்பாக டைரெக்டாக சிஸ்டம் போனீங்கன்னா கண்டிப்பாக வராது. அப்புறம் பார்த்தா நைட் 2 பசங்க வந்தாங்க. ஒரு 8 மணி இருக்கு வந்தாங்க. எல்லாம் வெளியூர் பாய்ஸ் தான் அவங்கெல்லாம். படித்து முடிச்சுட்டாங்க. ஒருத்தர் வந்து பிடெக் முடிச்சிருக்காராமா. அவர் வந்து சிஸ்டம் அட்மினில் இருக்கேன், எனக்கு வந்து ஸ்பீடே வரமாட்டேங்குது, எனக்கு சென்னையில் வேலை கிடச்சிருக்குது, நான் அங்கே போகணும், எனக்கு ஒரு மாதத்தில் வந்து ஓரளவுக்கு ஏபிசிடியாவது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி பரவாயில்லப்பா, நீ ஒரு 2 ஹவர்ஸ் எடுத்துக்கோ, எக்ஸாம் எல்லாம் எழுதலையா, சர்டிஃபிகேட் எல்லாம் கிடைக்குமில்ல. நான் இல்லைங்கம்மா நான் இங்கே இருந்தால் எழுதுவேன் கண்டிப்பாக, நான் வந்து சென்னைக்கு போயிடுவேன், எனக்கு சென்னையில் வேலை கிடச்சிருக்குது அப்படின்னாரு. கூட வந்த பையன்கிட்ட கேட்டேன், நான் வந்து ஹையர் முடிச்சிட்டாங்க இங்கிலீஷில், அப்போ தமிழ் படிக்கலாமில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அது ஐடியா இருக்குது, பட் டைம் தான் பற்ற மாட்டேங்குது அப்படின்னு. டைம் அப்படிங்கிறது நம்மளாக ஒதுக்கிக்கிறது தான். நம்மளாக முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம டைம் வந்து ஷெட்யூல் போட முடியும். அதுதான் உண்மை. அப்புறம் அவர்கிட்ட பேசினேன். சரி நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தாங்க, நாங்கள் 6 மணிக்கே நீங்கள் இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணுறதுனால நான் 7 to 8 கூட வந்துட்டு தமிழ் அடிச்சுக்கிறேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் அடித்து ஆணித்தரமாக சொல்லுவேன், டைப்ரைட்டிங் மிஷினில் அடிக்காமல் கண்டிப்பாக டைரெக்டாக சிஸ்டம் வந்து நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியாது, அதுதான் ஸ்பீடு கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது இவங்க மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம மூலமாக அந்த விஷயம் அவங்களுக்கு போகுது, அதுதான் உண்மை. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் வந்து எல்லாருக்கும் நம்ம பரப்பிகிட்ருக்கா, இன்னும் நம்ம நல்ல விளம்பரங்கள் கொடுக்கணும். இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா